ஹலோ. பாரு, நான் மைதிலி பேசுறேன். சொல்லு மைதிலி. பாரு, உன்ன ஒரு விஷயம் சொல்லணும். எந்த விஷயமும் இல்லாம நீ ஃபோன் பண்ண மாட்டியா? சொல்லு. என்னடி ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்க? வினோத் நல்லா இருக்கானா? எப்படி படிக்கிறான்? அவனுக்கு என்ன, சூப்பரா படிக்கிறான். கிளாஸ் ஃபர்ஸ்டே அவன்தான். சொல்லு. ஆத்துக்காரர் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, கிளாஸா இருக்காரு. இப்ப என் பக்கத்துல தான் இருக்காரு. மைதிலி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப எங்க 2 பேருக்கு இடையிலயும் எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இப்ப அவர் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. நாளாக நாளாக அந்த நம்பிக்கை கூடிக்கிட்டே தான் இருக்கு. சந்தேகம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்ல. இப்போ திடீர்னு அவரை ஒரு பொண்ணு கூட பார்த்தா கூட இந்த பொண்ணு யாருங்கன்னு ரொம்ப சாதாரணமா தான் கேட்பனே தவிர, இந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கீழ்த்தரமாலாம் கேட்க மாட்டேன். அந்த அளவுக்கு நான் தெளிவா இருக்கேன். ஆமா, நீ எதுக்காக ஃபோன் பண்ண? ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, என்னடி அது? இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மனநிலை சரியில்லாம இருக்காரு. அவரை உங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரலாமான்னு கேட்கறதுக்காகத்தான் ஃபோன் பண்ணேன். உனக்கு தெரிஞ்சவர்னு சொல்ற, அப்புறம் எப்படி மனநிலை சரியா இருக்கும்? ஏய், சும்மா சொன்ன விளையாட்டுக்கு கோச்சுக்காத. இங்க பாரு மைதிலி, இதெல்லாம் நீ ஃபோன் பண்ணி கேட்கணுமா? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நீ எப்ப வேணா அவரை கூட்டிட்டு வரலாம். ஓகே? சரி பாரு, வச்சிடுறேன். சரி. அவளுக்கு தெரிஞ்சவர் யாரோ மனநல சரியில்லாம இருக்காராம். அவரை எப்ப கூட்டிட்டு வரலாம்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணிருக்கா. நான் வேற உங்களை பத்தி அவகிட்ட என் ஹஸ்பண்ட் உத்தமரு, நல்லவரு, ஆஹா ஓஹோன்னு பயங்கரமா பில்டப் பண்ணி சர்டிபிகேட்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவ கூடயாவது ஊர் சுத்தணும் நினைச்சிங்க. பாரு, பயந்துட்டீங்களா? பயந்துட்டீங்கல்ல நீங்க வேற. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். பாரு, இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு நீதான் பொண்டாட்டி. போதுமா? டாடி, என்னம்மா? சாரி டு டிஸ்டர்ப் யூ. கேன் ஐ? வாமா. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஒன்றும் இல்லைம்மா, உட்காரு. சொல்லுமா, என்ன விஷயம்? நத்திங், ஜஸ்ட் லைக் தட். ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு வந்திருக்க, கேளு. வெல் டாடி, சில விஷயங்களை என்னால் நம்பவே முடியல. எதை பற்றிமா? அபிராமி ஆண்டி பற்றி தான் சொல்கிறேன். சாரி டாடி, நீங்களும் அபிராமி ஆண்டியும் பேசிகிட்டு இருந்த விஷயத்த சாரி நான் கேட்டுட்டேன். அப்படியா? பரவாயில்ல, தப்பில்லைம்மா. நானே உங்ககிட்ட ஒரு நாள் அபிராமி பற்றி எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதுவே தானாக நடந்துருச்சு. இட்ஸ் ஓகே. பூஜா, நானும் அபிராமியும் 3 வருஷம் ஒரே காலேஜில் படித்தோம். 3 வருஷம் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப டீப்பாக காதலிச்சோம். சின்சியர் லவ். எங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட். அதனால எங்களுக்குள்ள காதல் ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துருச்சு. ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துருச்சு.
அப்ப எங்க காதலுக்கு குறுக்க வந்தார் அபிராமியுடைய அப்பா. எக்காரணத்தை கொண்டு எங்க கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுக்க மாட்டேன்ட்டார். எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பெரியவங்க சம்மதம் இல்லாம எங்க வாழ்க்கையை நாங்க ஆரம்பிக்க விரும்பல. அதே நேரத்தில் முட்டாள்தனமான முடிவு இருக்க தற்கொலை, அதுக்கும் போக ஆசைப்படல. ஸோ உட்காந்து பேசணும், தெளிவாக ஒரு முடிவுக்கு வந்தோம். பிரியறதுன்னு பிரிஞ்சோம். அந்த படம் ஒன்று வருமே, காதலுக்கு மரியாதை, அதில் வர விஜய் ஷாலினி மாதிரி பிரிஞ்சிட்டோம். அஃப்கோர்ஸ் நீ கேட்கலாம், அப்பா உங்களால் எப்படிப்பா அதெல்லாம் முடிஞ்சுதுன்னு. ஒருவேளை உங்கள் காதல் அவ்வளோ ஆழமானது இல்லையோன்னு உனக்கு சந்தேகம் வரலாம். இப்போ சொல்கிறேம்மா, நான் அபிராமியை நேசிச்ச மாதிரி, காதலிச்ச மாதிரி, அவ என்னை காதலிச்ச மாதிரி ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் இனிமே காதலிப்பாங்களான்னு எனக்கு சந்தேகம். அவ்வளவு டீப் லவ். பட் பிரிஞ்சிட்டோம். நான் தான் அடிக்கடி சொல்லுவேனே, வாழ்க்கையில் ரசிக்க தெரிஞ்ச ஒவ்வொரு மனுஷனுக்கும் மைண்டில் ஒரு காதலும் ஒரு காதல் தோல்வியும் இருக்கும்னு. அதுக்கு பிரதான உதாரணம் உங்கள் அப்பா. இதுக்காக நடந்ததே நினச்சிக்கிட்டு 2 பேரும் உட்காரல, எங்கள் வாழ்க்கையை தொடங்கணும். இப்போது லவ் ஃபெயிலியரான பலர் பல விஷயங்களில் சாதிச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்க காதலன் மேலேயோ காதலி மேலேயோ வச்சிருந்த அத்தனை பாசத்தையும் அத்தனை உணர்வுகளையும் அந்த வேகத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் வேறொரு விஷயத்தில் கொட்டினாங்க. பிகாஸ் ஆஃப் தட் பேஷன் அந்த ப்ரொஃபஷன்லேயோ அந்த வாழ்க்கையிலையோ பெரிய சக்ஸஸ் கிடைச்சிது. அதே தான் எனக்கும் ஆச்சு. நான் இன்னைக்கு வேற ஒருத்தருடைய புருஷன், என் மனைவியுடைய புருஷன். அவ வேற ஒருத்தருடைய மனைவி. நாங்கள் 2 பேரும் எங்கள் குடும்பங்களில் ரொம்ப பாசமாக ரொம்ப நேசமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எந்த குறையும் வைக்கல, வைக்கவும் மாட்டோம். இன்னைக்கு அபிராமிக்கு எனக்கு இருக்கிறது ஒரு நல்ல நட்பு, நல்ல நட்பு. இதனால அன்னைக்கு இருந்த எங்க காதல் பொய் இல்லை, அதுவும் உண்மை, இந்த நட்பு உண்மை, ரெண்டுமே உண்மை. அது அன்னைக்கு, இது இன்னைக்கு. ரெண்டுமே நல்லதுதாம்மா, ரெண்டுமே உண்மைதான். நாங்கள் அன்னைக்கு அப்படி இருந்துச்சேன்னு அதுலேயே உட்காந்துடல, எங்கள் வாழ்க்கையை தொடங்கினோம். அதான். சாரி டாடி. ஹாய்டா, குட் மார்னிங். குட் மார்னிங் ஆன்ட்டி. உங்களை மாரி நானும் டாக்டர் ஆனா இன்னும் எவ்வளோ நாளைக்கு படிக்கணும்? சோ ஸ்வீட். அதுக்கு +2 முடிச்சிட்டு MBBS முடிக்கணும். இன்னும் அத்தனை வருஷம் இருக்கா? என்ன அத்தனை வருஷம் இருக்கான்னு கேக்குற? இங்க பாரு, டாக்டர் ஆகிறதுக்கு ஆசையும் நம்பிக்கையும் தான் முக்கியம். அது உனக்கு வந்துருச்சு, நீ டாக்டர் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ. அதுக்கு நிறைய செலவாகுமே. அத பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? நான் இருக்கேன்ல, சேர்மன் இருக்காங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம். சரியா? தேங்க்ஸ் ஆன்ட்டி. ஓகேடா, போ. வணக்கம்மா. வணக்கம். நீங்க சொன்ன மாதிரியே உங்க ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் இந்த அனாதை இல்லத்து பேருக்கே மாத்தி எழுதி ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டாந்துருக்கேன். எல்லா விவரமும் அதுல இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் கிளம்புறேம்மா. சார்
உங்க ஃபீஸ் சொல்லலையே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, ஒரு நல்ல காரியத்துக்காக செய்றீங்க. இதுக்கு போய் நான் ஃபீஸ் வாங்கினேன்னா என்னோட மனசாட்சியே என்னை கொண்டுடும். எனக்கும் உங்களை பார்த்ததும் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. ஆனா அடுத்த மாசம் என்னோட தங்கச்சியோட கல்யாணம் இருக்கு. அது முடிஞ்சதும் என்னோட சம்பாத்தியத்துல ஒரு 25% இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நான் பண்ண இந்த நல்ல விஷயத்தால உங்க மனசுல ஒரு நல்ல மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னா அதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். அந்த மாதிரி இந்த நாட்டுல இருக்க மக்கள் எல்லாம் தனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நல்ல காரியத்துக்காக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த நாட்டுல அனாதைங்களும் ஏழைங்களும் இல்லாமே போயிடுவாங்க. நீங்க நினைக்கிற மாறுதல் கண்டிப்பா வரும். அப்ப நான் கிளம்புறேன். வாங்க சார். மேடம் வாமா ஷைலஜா, உட்காரு. ஷைலஜா, உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. எனக்கும் என் பிள்ளைக்கும் வாழ்றதுக்கு சின்னதா ஒரு ரூம் இருந்தா போதுமா. அது நிரந்தரமா நீங்க கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உடம்புல அதிகமா சத வளர்ந்தா அத கேன்சர்னு நாங்க சொல்லுவோம். அது உடம்புக்கு கெடுதல். அதே மாதிரிதான் பணமும் சொத்தும் அதிகமா சேர்க்கிறது. இது உங்ககிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம்தான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஷைலஜா, உங்ககிட்ட எல்லாத்துலயுமே பாசிட்டிவ் திங்கிங் இருக்குமா. வயசுல பெரியவளானாலும் உங்ககிட்ட நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குமா. இதெல்லாம் நான் திட்டம் போட்டு செய்யலமா. ஒருவேளை என் வயித்துல வளர புள்ள இப்படிலாம் நான் செய்ய வைக்கிறானோ என்னமோ. தேவராஜ் ஃபேமிலி ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கீங்க. எஸ் சார். கொடுங்க. 1 செகண்ட் சார். சொல்லுங்க சார். எங்க இருக்கீங்க ராதாகிருஷ்ணன்? ஆஃபீஸில் இருக்கேன் சார். உடனே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வாங்க. சமீப காலமா சிட்டியில கிரைம் ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சிஎம் ஃபீல் பண்றாரு. அதுக்காக அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். சிஎம் கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் பக்காவா இருக்கணும். ஓகே சார். நான் இப்போ உடனே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வரேன். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஹலோ சார், உங்களை பார்க்க மைத்திலின்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். உட்காருங்க. ராத்திரி பாரு கிட்ட விஷயத்தை போட்டு உடைச்சிருவீங்கன்னு நினைச்சேன். அப்படி சொல்லியிருந்தா நீங்க இங்க நிம்மதியா உட்காந்துட்டு இருக்க முடியுமா? சரி, இப்போ எதுக்காக வந்தீங்க அது சொல்லுங்க. பாரு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருக்கா. அவளுக்கு துரோகம் பண்ணி நீங்க நன்னாவே இருக்க மாட்டேன். ஏற்கனவே சைலஜாவோட உறவு வச்சுட்டு இருந்தேன். அந்த பிரச்சனை இப்பதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அதுக்குள்ள இன்னொருத்தியோட சுத்தின்னு இருக்கேன். ச்சே, எவன் கிடைப்பா வளைக்கலான்னு அலையிறாளுங்க போல இருக்கு. மைதிலி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேனா? நீங்க தான் தப்பா நடந்துட்டு இருக்கேன். அதான் கண்ணால பார்த்தனே அவ உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விடுறத. ப்ளீஸ் மைதிலி,
உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம கண்டதை பேசாதீங்க. அந்த பொண்ணோட பேர் மீனா. அவங்க புருஷனும் நானும் உருவ அமைப்புல ஒரே மாதிரி இருப்போம். பூஞ்சோலைன்னு ஒரு கிராமம். உங்களுக்குன்னு நான் ஒருத்தி இருக்கேன், மறந்துடாதீங்க மாமா. 3 மாசத்துல வந்துருங்க. என் மருமகளை எப்படியாவது நீங்க தான் தம்பி காப்பாற்றணும். மீனாவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா அவங்க புருஷன் சிவாவை நடிச்சுதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். ஒரு நல்ல நாளா பார்த்து மீனாவை நம்ம சந்திப்போம். சைலஜாவோட ஹஸ்பண்ட் பிரதாப் என் மேல இருக்கிற கோவத்துல நான் நினைச்சு அவங்க புருஷனை கொன்னுட்டா. அவங்களுக்கு அதிர்ச்சியில புருஷன் இறந்தது கூட மெமரியில பதிவாகல. தான் புருஷன் உயிரோட இருக்கிறதாவே அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள குணப்படுத்தணும்னா கொஞ்ச நாளைக்கு அவங்க புருஷனா நடிக்கணும். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்கா